வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி எஸ்ஐபி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நார்மலாக க்ரோ ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபிக்கு தனியாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நடுவில் ஒரு பட்டன் இருக்கும், செகண்ட் பட்டன். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் வந்துடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிங்கிறது சிம்பிள் தான். நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனியை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பணத்தை வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு க்ரோ இருக்கட்டும், இல்லை ஜிரோதா இருக்கட்டும், இல்லை ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், எஸ்பிஐ, அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறீங்க. அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில கம்பெனிஸை செலக்ட் பண்ணி உங்கள் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, என்ன ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் ஒரு கமிஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜில் மேலே சர்ச் பட்டன் இருக்கும், சர்ச்சில் போய் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் யார்ட்டையாவது 4-5 பேர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினாலே அவங்களே சொல்லிடுவாங்க. இருக்கிறதுலே ஆல் டைம் கிரேட் அப்படின்னு வச்சுக்கலான்னா நிஃப்டி 500 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபானது. நிஃப்டி 500 ஈக்குவல் இண்டெக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை யார்கிட்ட பேசியிருக்கீங்க, மோத்திலால் ஓஸ்வால் மிட்காப் ஃபண்டை கூட ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி 500 எடுத்துக்கிறேன். சரிங்களா? நிஃப்டி 500ன்னு சர்ச் பண்ணிட்டேன். மேலே ஃபில்டர்ஸ் இருக்கும், ஆல் ஸ்டாக்ஸ் F1 அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது, மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 500 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 500 இண்டெக்ஸை எடுத்துக்கிறேன். 5 இயர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 16.5 கொடுத்துருக்கு. எனக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்ன். ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போ கரெக்ஷனில் இருக்கனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட அதிகமாக தான் வந்திருக்கும். ஓகே, மார்க்கெட் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டு 14% மேலே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டை எடுத்துக்கிறீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. இது மியூச்சுவல் ஃபண்டு தான். எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா மாதம் நீங்கள் பணம் கட்டுவீங்க. அதனால தான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பல்காக 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு போடலாம். அது வந்து ஒன் டைம் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஒன் டைம். இன்னொன்று ஸ்டார்ட் எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது மாதம் 1000 10,000 கட்டுறது. ஸோ எஸ்ஐபி தான் நம்ம பார்க்குறோம். ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 500 மினிமம் கட்டியே ஆகணும். அதிகமாக நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம், 1000, 1500, அது உங்கள் சாய்ஸ். என்ஏவி ப்ரைஸு, ரிட்டர்ன் கால்குலேட்டரு, ஹோல்டிங்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லதாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 1%. 5 நாளுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணால் இது கட்டணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணால் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுங்க. ரொம்ப சிம்பிள். எஸ்ஐபி கொடுக்குறீங்க. எவ்வளோ கட்ட போகிறீங்க? 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 2000 ரூபாயா? ஸோ அது உங்கள் சாய்ஸ். 1500 1500. கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி என்ன டேட்டில் கட்ட போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணணும். மாதம் 10ஆம் தேதி, 5ஆம் தேதி உங்கள் சம்பளம் எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி மறுபடியும் கொடுங்க. ஸோ பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பணத்தை இப்போ நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சா? ப்ராசஸிங்னு வருது. எஸ்ஐபி ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days ஆகும். ஏன்னா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி 2 days டைம் ஆகும். அதே மாதிரி செகண்ட் எஸ்ஐபி வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ செகண்ட் எஸ்ஐபி டேட் பார்த்தீங்கன்னா April 15 எடுத்துக்கிறாங்க. மார்ச்சில் எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்குறீங்க, கொடுத்ததுலேருந்து 30 நாள் வந்து விட்டுருவாங்க. 30 நாள் விட்டீங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து March 15 வந்து கிராஸ் ஆகிடுது. அதனால் அடுத்து April 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோ ஆப்பில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே தான். ஓகேங்களா? மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பணம் எடுத்துருவாங்க.
நீங்கள் எது கட்டவே தேவையில்லை. ஆட்டோபே வந்து அதுவே எனேபிள் ஆயிடுச்சு, அதுவே ரெக்வஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்டர்ஸில் அந்த மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி 500 வந்து இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு 1500. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. ஆட்டோ பேமெண்ட் இனிஷியேட்டட், ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.